ஆர்மிசன்ஸ் டே வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹை எம்லெக்ஸ் பிஎல் ஒன் ஷாட் ஆர்மிசன்ஸ் டே யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். எஃப்எஃப் நேம் ஃபெலிக்ஸ் த பேட் பாய். உங்களில் ஒரு சிலர் கொரியன் பிஎல் ட்ராமா பார்த்துருப்பீங்க. அதான் டேமிங் த பேட் பாய் அப்படின்ற ஒரு மினி சீரீஸ். இதை ஒரு பொண்ணை அப்படியே நம்ம ஹை எம்லெக்ஸ்க்கு ரீமேக் பண்ண சொன்னாங்க. அதுக்கான டைட்டில் தான் அந்த ட்ராமா மாதிரியும் இருக்கும், பட் நம்ம வருஷனே கொஞ்சம் ஆட் பண்ணி விடுவோம், ஓகேவா? ஸோ வாங்க நம்ம இப்போ ஹை எம்லெக்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹையன்ஜின் இருக்கான் இல்லையா, அவன் டோரை ஓப்பன் பண்ணுறான். அவங்க வீட்டு டோரை தான். உள்ள அவங்க அம்மா அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. என்னமாச்சு அப்படின்னு கேட்குறாங்களா. உங்கள் அப்பா இல்லை, அவர் நிறைய கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ இல்லைல்ல. ஆனால் பாரு, இதெல்லாம் நம்ம தான் கட்டணும். நிறைய பேர் அமௌண்ட் கட்ட சொல்லி என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. பாத்தியா வீடு எப்படி இருக்குது, இதுக்கு காரணம் அவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அழுதுட்ருக்காங்களா. ஹையன்ஜின் தான், அம்மா அழாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறானா. அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேணாம், சியோலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அம்மா இல்லை, ஆனால் நீங்கள் தானே ஸ்கூல் படிச்சிட்ருக்க, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் அம்மா, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லே சேர்ந்துக்கிறேன், அதுவும் பாய்ஸ் படிக்கிற ஸ்கூல்லே சேர்ந்துக்கிறேம்மா, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்கிறானா. அந்த அம்மாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே நெக்ஸ்ட் டே அதான் சியோலுக்கு தான் வராங்க. அந்த அங்கே நம்ம ஹையன்ஜினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பொண்ணை தெரியும். சொல்லப்போனால் அவங்க ஹையன்ஜினுக்கு அக்கா மாதிரி. வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்க ஹெல்ப் பண்ணுறாங்களா. அப்போது ஹையன்ஜினை பிடிச்சி திட்டுறாங்க. நீ உன் அம்மாவை எப்படி அழ வைப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. நான் எப்போ அழ வச்சேன், பாரு இப்படிலாம் நடக்குது, இதுக்கப்புறம் உங்கள் அம்மாவை நீ அழ வச்ச ஒன்றும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கு என்ன திட்டுறீங்க அப்படின்னு கேட்குறானா. என்னவே நீ எதிர்த்து பேசுகிறான்னு சொல்லிட்டு அடிக்க வராங்களா. என்னை அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். பாய்ஸ் ஸ்கூல்னால் எப்படி இருக்கும், சும்மா நார்மலாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், கேர்ள்ஸ் படிக்கிற ஸ்கூல்லேயே அப்படி கலாட்டா பண்ணுவீங்க, இதில் பாய்ஸ் படிக்கிற ஸ்கூல்னா சொல்லி ஆகணும். ஸோ அங்கே கரெக்டாக ஒரு பையனை 3 பசங்க சேர்ந்து புள்ளி பண்ணிகிட்ருக்கானுங்க. என்னடா இன்னைக்கு எதுவும் கொண்டு வரலையா அப்படின்னா அவனோட பேகை பிடிச்சி இருக்கிற எல்லா திங்ஸையும் கீழே கொட்டிட்டு அவனை வம்பளுத்துட்டு இருக்கானுங்க. அப்போ கரெக்டாக இப்படி சேட்டை பண்ணுற கேங்குக்குன்னு ஒரு ஹெட் இருப்பான் இல்லையா, அவன் வரான். வந்து கண்ணாலேயே சிக்னல் கொடுக்குறான். ஸோ இவனுங்க 3 பேரும் பின்னாடியே போகிறானுங்க. அந்த ஒரு நார்மலாக இருந்தாலும் அதான் புலி பண்ணிட்டு இருந்தானுங்களா, அந்த பையனுமே பயப்படுறான். அந்த பேக்கில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கானா. அப்போ கரெக்டாக நம்ம ஹையன்ஜின் என்ட்ரே கொடுக்குறான். வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு பொருள் கீழே கிடக்கு, அதை எடுத்து கொடுத்துட்டு அண்ட் தென் அவன் பாட்டி கிளம்புறான். அந்த இவங்கெல்லாம் உள்ளே இருக்கும்போது அந்த 4 பேரில் ஒரு 6வது பையன் இருப்பான் இல்லையா, அவன் வந்து காய்ஸ் சார் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லவும் எல்லாம் அமைதியாக போய் உட்காந்துருக்கானுங்க. அப்போது நம்ம ஹையன்ஜின்மே உள்ளே வரான். வந்ததுக்கப்புறம் சார் இருக்காங்க இல்லையா, நம்ம கிளாஸ்க்கு ஒரு நியூ ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க, அவங்க பேர் ஹையன்ஜின். நீயே உன்னோட நேமை இன்ட்ரோ கொடுத்துக்குப்பா, உன்னை பற்றி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்னோட நேம் ஹையன்ஜின், நான் இங்கே படிக்க வந்திருக்கேன். ஸோ என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இவனுங்க பார்க்குறானுங்க. அதுலேயே அந்த ஹெட் இருக்கான் இல்லையா, அவன் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்ருக்கான். அந்த சாரில் சரி அங்கே ஒரு பிளேஸ் வந்து எம்டியாக இருக்க, நீ அங்கே போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நம்ம ஹையன்ஜின் இருக்கான் இல்லையா, அவனும் சென்டர் பெஞ்சில் அழகாக வந்து உட்காடுறான். அண்ட் தென் கிளாஸும் முடிஞ்சிருதா, எல்லோரும் போகிறாங்க. பட் நம்ம அந்த ஹெட் இருக்கான்ல, அவனும் பக்கத்தில் அந்த 6வது பசங்க அவனுங்களும் வந்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறானுங்களா. அவன் கண்டுக்க கூட மாட்டான் நம்ம ஹையன்ஜின். அந்த ஹெட்டு ஹையன்ஜின் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். நான் கூப்பிடுறேன், நீ திரும்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கையை வச்சு இப்படி திருப்பி விடுறானா. அப்போ ஹையன்ஜினில், நான் படிச்சிட்ருக்கேன்னு தெரியுதுல்ல, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்றானா. ஸோ இப்போ அந்த ஹெட் இருக்கான்ல, அவன் எழுந்துட்டு இன்றைக்கி இவனுக்கு ஃபர்ஸ்ட் டே, ஸோ நம்ம இவனை எதுவும் பண்ண வேணாம், வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். ஸோ இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அந்த ஈவினிங் ஆகுது. ஹையன்ஜின் நடந்து போயிட்டுருக்கானா. அப்போ அதில் அந்த 2 பசங்க வந்து அதான் ஃபர்ஸ்ட் ஒருத்தன் புள்ளி பண்ணியிருப்பானுங்கள்ல, அதில் அந்த புள்ளியான பையன் வந்து நம்ம ஹையன்ஜின் கிட்ட, ஹே நீ இப்போ தானே நியூவாக வந்திருக்க, ஃபெலிக்ஸில் அவனுக்கு ரொம்ப பெரிய பணக்கார பையன், அவனை மட்டும் பகிச்சிக்காத, அப்புறம் அவன் என்ன பண்ணுவானே தெரியாது, இந்த ஸ்கூலில் அவன் தான் கொஞ்சம் ஹெட்டு மாதிரி, அவனோட நேம் என்ன தெரியுமா, ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறானா. என்ன அவன் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், ஃபெலிக்ஸ் த பேட் பாய் அப்படின்னு சொல்கிறானா. அந்த ஹையன்ஜினில், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே கரெக்டாக அந்த புள்ளி பையனோட இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துடுறான். அவனும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஏய் டைம் ஆச்சு வா போகலாம், இங்கெல்லாம் நம்ம நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அந்த 2 பேரும் கிளம்பிடுறானுங்க. காய்ஸ் அந்த ஹெட்டு வேறு யாரும் இல்லை, நம்ம ஃபெலிக்ஸ் தான். இதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. அண்ட் தென் மறுபடியும் கிளாஸ் முடியுது. இப்போ அந்த பசங்கள்லாம் வந்து அதான் அந்த ஹெட்டும் அவனும் வந்துட்டு கூப்பிட்றானுங்க. பட் இந்த டைம் திரும்பவே இல்லையா. நம்ம ஃபிலிக்ஸ் இருக்கான்ல, அவன் வந்து திட்டுறான்.
நான் என்ன சொன்னேன், நெக்ஸ்ட் டே நான் கூப்பிடுவேன், திரும்பி என்கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணுன்னு சொன்னனா இல்லையா? ஆனால் நீ பாட்டுக்கு குனிஞ்சிட்டு இருக்க, நூற மாட்டியா அப்படின்னு கேட்குறான். நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைன்ஜின் கேட்குறான். நான் இங்கே படிக்க வந்திருக்கேன், என்னை படிக்க விடுங்க அப்படின்றான். ஃபிலிக்ஸ் கேட்கல. அப்படியா, இதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எழுந்து போகிறான். அண்ட் தென் பிடி அவர் வருதா, இந்த டைமில் ஃபிலிக்ஸோட அந்த கேங்கில் இருக்க 3 பேர் என்ன பண்ணுறானுங்க, நம்ம ஹைன்ஜினோட யூனிஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை கிழிச்சு வச்சிடுறானுங்க. கிழிச்சிட்டு போயிடுறானுங்க. அண்ட் தென் நம்ம ஹைன்ஜின் இருக்கான் இல்லையா, அவன் கிளாஸ்க்கு வந்துட்டு தேடி பார்க்குறான், எங்கே நம்மளோட ஷர்ட்டை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. பேக்கில் பார்க்குறான், இல்லை. சரி கபோர்டில் தான் வச்சுருப்போன்னு சொல்லிட்டு கபோர்டில் பார்க்குறான். பார்த்தா அங்கே தான் இருக்குது, கொஞ்சம் அமௌண்ட்டுமே இருக்குது. என்னான்னு எடுத்து பார்த்தா ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கிழிச்சு வச்சுருக்கானுங்க. என்ஜினுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது, தலையை பிடிச்சிக்கிட்டு யாராது அப்படின்ற மாதிரி இருக்கா. அண்ட் தென் இப்படியே மறுபடியும் நம்ம ஹை என்ஜின் இருக்கால, நெக்ஸ்ட் டே ஆகுது. அவன் டெஸ்க்கை வந்து பார்க்குறான், டெஸ்க்கு ஃபுல்லாக அப்படியே கிறுக்கி கிறுக்கி ஒரு மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றி என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கானுங்க. இதுவும் காண்டாது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையாக அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க, ஹை என்ஜினை வெறுப்பேற்றுற மாதிரியே. இப்போ நம்ம ஹை என்ஜினில் அப்படியே நின்றுட்டே இருக்கானா. இப்போது நம்ம ஹை என்ஜினில் உட்காந்துருக்கான் அப்படியே தலைவலியில். அந்த ஹை என்ஜினோட கிளாஸ்மேட் ஒருத்தன் ஹை என்ஜினோட கழுத்தில் எதையோ மாட்டி விட்டு வேகமாக ஓடுறான். திரும்பி பார்த்துட்டு, நீ தான் இனிமேல் அவரோட நாய் அப்படின்ட்டு ஓடுறானா. எது நான் நாய் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க பார்க்குறான், எடுக்க முடியல. அண்ட் தென் இவனுங்களுக்கு என்ன தான் வேணும்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹை என்ஜின் இருக்கான்ல, அவன் கரெக்டாக ஃபிலிக்ஸ் கிட்ட தான் போகிறான். உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அதுவா, நீ இன்னிலேருந்து என்னோட டாகாக இருக்க ஒத்துக்கிட்டேனா, நான் இதுக்கப்புறம் ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டேன், பரவாயில்லையா? ஆனால் நீ ஏன் டாகாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறான். ஹைன்ஜினும் வர வழி இல்லாமல் ஒத்துக்கிறான். ஆல்ரெடி வீட்டில் ப்ராப்ளம், அண்ட் தென் இங்கே சிவனுங்கள்ட்ட எப்படி வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு சரின்னு ஒத்துக்கிறான். அண்ட் தென் நம்ம ஃபிலிக்ஸ் இருக்கான்ல, அங்கேருந்து ஒரு மாதிரி நக்கெல்லாம் சிரிச்சுட்டே போகிறான். அண்ட் தென் அந்த கிளாஸில் இருக்காதான் அந்த காலர் மாட்டி விட்டான்ல, அவன் என்ன பண்ணுறான், இங்கே பாரு, நீ தான் இனிமேல் ஃபிலிக்ஸோட ஷர்ட்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நான் ஏன் பண்ணோம், நீ தானே அவரோட நாய் நாய் அப்படின்னு சொல்கிறானா. அவனுக்கு கடுப்பாது. ஸோ வேறு வழி இல்லையே. ஸோ என்ன பண்ணுறான், நம்ம ஃபிலிக்ஸோட ஷர்ட் இருக்குல்ல, அதையும் எடுத்துகிட்டு போய் ட்ரை க்ளீனிங் பண்ணிட்டு வரான். அண்ட் தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் வந்து லாஸ்ட் பெஞ்சில் லாஸ்ட்டாக உட்காந்துருப்பான். பக்கத்தில் சீட்டு எம்டியாக இருக்குது. நம்ம ஹை என்ஜின் இருக்கான்ல, கிளாஸில் வந்து பார்க்குறான், அவன் பிளேஸில் ஆள் உட்காந்துருக்காங்க. என்ன இது அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக ஃபிலிக்ஸ் இங்கே உட்காரு அப்படின்றானா. ஸோ ஹை என்ஜினும் உட்காந்துக்கிறான். அம்மா நீ எதுக்கு இங்கே உட்காருக்கிற, நீ என் நாய் இல்லை, இனிமேல் என் கூட தான் இருக்கணும் அப்படின்றானா. அண்ட் தென் இவங்க அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் 3 பசங்க இருப்பாங்க. அதில் ஒருத்தன் சார் இல்லாதனால வீடியோ எடுத்துகிட்ருக்கான் ஃபோனில். இதில் அந்த 2 பசங்களும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்களா, அவனுங்க பொண்ணுங்க மாதிரி ஆடிட்டுருக்கானுங்க. இதை பார்க்க அதான் நம்ம ஃபிலிக்ஸோட கேங்கில் ஒருத்தர் இருப்பான்ல, புள்ளி பண்ணுவான்ல எல்லாத்தையும், அவனுக்கு கோவம் வந்துடுது. வேகமாக முன்னாடி போயிட்டு, நீங்கள் என்ன கேவா இல்லை நீங்கள் என்ன கேர்ள்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனுங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறானுங்க. இப்போ எதுக்கு நீங்கள் கேர்ள்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவன் பேசுகிறான். அவனுங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது அது அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கானுங்களா. அந்த இதை ஃபிலிக்ஸும் பார்க்குறான், பட் கண்டுக்கலை. அந்த மாடு இருக்குல்ல, அந்த இடத்துக்கு தான் போகிறான். காய்ஸ் ஆக்சுவலி டேமிங் த பேட் பாய் இருக்குல்ல, அந்த சீரீஸ் தான் ரீமேக் பண்ணுறேன். பட் அதில் வர மாதிரியே நான் அக்யூரேட்டாக சொல்ல மாட்டேன். நான் அந்த ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, என்னோட ஓன் ஸ்டோரியும் ஆட் பண்ணி விடுவேன். அதில் இருக்க மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கக்கூடாது, ஓகேவா? அண்ட் தென் இதை பார்த்துட்டு நம்ம ஃபிலிக்ஸும் ஒரு மாதிரி மாடிக்கு போயிருப்பான்ல. ஸோ நம்ம ஹை என்ஜினும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். நம்ம ஃபிலிக்ஸ் இருக்கான்ல, அவன் அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சி நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹை என்ஜினு கேட்குறான், என்னாச்சு, ஏன் அப்படி டல்லாக இருக்க அப்படின்றானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றான். இல்லை நீ சொல்லு அப்படின்றானா. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல்ல அப்படின்னு கத்துறான். நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்றானா. என்ன அப்படின்றான். நான் உன்னோட ட்ரெஸ்ஸை ட்ரை க்ளீன் பண்ண கொடுத்தல, அப்போ உன்னோட ரிப்போர்ட் கார்டை பார்த்தேன், நல்லா தான் படிக்கிற, அப்புறம் ஏன் நீ இப்படி ரவுடித்தனம் பண்ணிட்டு அலையிற அப்படின்னு கேட்குறானா. அதை கேட்க நீ யார் அப்படின்னு கேட்குறான். ஓ நான் யாரா, சரி எதுக்கு அங்கேருந்து வேகமாக வந்த அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்றான். இங்கே பாரு, பணக்கார பையன்ற திமிரில் ஆடிட்டுருக்கியா அப்படின்னு கேட்குறானா. இது நம்ம ஃபிலிக்ஸ்க்கு ஒரு மாதிரி ஆக்கிடுது. ஆக்சுவலி அவன் பணக்கார பையன் அப்படிங்கிறதே மறைச்சி தான், நல்லா படிக்கிற பையன் இல்லை அப்படிங்கிறதையும் மறைச்சி தான் ஒரு மாதிரி அங்கே சுற்றிட்டு இருப்பான். அதான் அந்த ரவுடி பசனுங்க சேட்டை பண்ணிவிட்டு ஒழுங்காக படிக்காத பசங்க மாதிரியே காமிச்சு தெரியுவான். பட் இது எல்லாத்தையும் ஹை என்ஜின் கேட்குறான்ல, அதனால் இவன் ஃபிலிக்ஸ்க்கு கடுப்பாக இருக்குது. இப்போ நான் ஏன் உன்கிட்ட இதெல்லாம் சொல்லணும், ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புன்றானா. என்னால் போக முடியாது, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்றான். என்னை யாரும் அப்படி கேள்வி கேட்டதில்ல, என்ன கேட்க நீ யார், நான் யாரா, நான் கேட்கக்கூடாதா, நான் தான் நாய்க்குட்டின்னு சொல்கிறேன்ல, இன்னும் நான் கேட்கக்கூடாதா, சரி நீ ஏன் அப்படி இருக்க அப்படின்னு. ஃபிலிக்ஸ்க்கு கோவம் தாங்கலை, ஹை என்ஜினை பிடிச்சி அடிச்சிடுறானா. ஹை என்ஜின் சும்மாவாக இருப்பான், அவனும் பிடிச்சி அடிக்கிறான். நம்ம ஃபிலிக்ஸ் அழ ஆரம்பிக்கிறான்.
நம்ம ஹைஞ்சனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐம் சாரி, என்னாச்சு, ஏன் அப்படி இருக்க, எதனால அப்படின்னு கேட்குறானா. நம்ம ஃபிலிக்ஸில் ஒரு அப்படியே அழுதுகிட்டே உட்காடுறானா. பக்கத்துலேயே ஹைஞ்சனும் உட்காந்துட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்றான். இந்த எமோஷ்னலாக அப்படியே ஃபிலிக்ஸில் ஹைஞ்சனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சேம் நம்ம ஹைஞ்சனும் அவாய்ட்லாம் பண்ணல, அவனுமே பண்ணுறானா. இப்போது 2 பேரும் நார்மல் ஆகிட்டு ஹைஞ்சன் கேட்குறான், நீயும் கேதானா அப்படின்றானா. நம்ம ஃபிலிக்ஸில் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உனக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறானா. ஃபிலிக்ஸில் எதுவுமே பேசல, அப்படியே ஊன் மட்டும் தலையாட்டுறானா. அண்ட் தென் நம்ம ஹைஞ்சன் லைட்டாக சிரிக்கிறான். சிரிச்சுட்டு பார்க்குறான். இப்போ தான் ஃபிலிக்ஸ் சொல்கிறான், எனக்கு ஆக்சுவலி பையனை தான் பிடிக்கும், ஆனால் எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும், அதனாலேயோ என்னவோ என்கிட்ட யாரும் சரியாக பேச மாட்டான். அந்த கோவத்தை தான் நான் எங்கள் ஸ்கூலில் வந்து இப்படி காமிச்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் நல்லா படிப்பேன் தான், படிக்காமலாம் இல்லை. நான் படிக்காத மாதிரி நடந்துக்கிறது எதுக்குன்னா, என்னை யாரும் ஒரு மாதிரி கோழையாக நினச்சிடக்கூடாது, அழுவேன், இந்த மாதிரிலாம் நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி சுற்றிட்டுருக்கேன் அப்படின்றானா. ஹைஞ்சனுக்கு எல்லாம் புரியுது. அப்போ இவன் உண்மையாலுமே யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, வீட்டில் இருக்க கோவத்தை இங்கே காமிக்கிறான். ஆனால் அது அவனாக கூட காமிக்கலல்ல, கூட இருக்க பசங்க தானே காமிச்சிட்டு இருக்கானுங்க. இந்த வீட்டில் இருக்க ப்ராப்ளம்னால தான் இப்படி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். அந்த மறுபடியும் 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. சேம் டைம் ஃபிலிக்ஸ் இருக்கான்ல, அவனோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்து தொலைவிட்ருக்கான் ஃபிலிக்ஸை காணுமே அப்படின்னு. அந்த இவங்க 2 பேரும் இப்படி ஒன்றா வரதா அவனும் பார்த்துட்றான். அவனுக்கு பிடிக்கல ஃபிலிக்ஸ் இப்படி வந்து அவன் கூட இருக்கிறது. அண்ட் தென் ஈவினிங் ஆகுது. இவன் அப்படியே காலில், அதான் அந்த ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்து அப்படியே டெஸ்கில் காலை போட்டு உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கான். அவனுங்க 3 பேர், அதான் அந்த 3 பேர் டான்ஸ் ஆடிட்டு இருப்பானுங்களா, அவனுங்க 3 பேரும் கத்திக்கிட்டு ஜாலியாக அந்த மாதிரி இருக்கானுங்க. இது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. மறுபடியும் வந்துட்டு, நீங்கள் என்ன கேவாடா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேசிட்டு ஒரு மாதிரி அப்படி பேசுகிறான். அது இவனுக்கு ஹைஞ்சனுக்கு பார்த்து கடுப்பாகிடுது. ஸோ வேகமாக வந்து ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்டாக அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். அவனும் அடிக்கிறான். பட் ஹைஞ்சன் ஸ்ட்ராங்காக இருக்கானா, அவனுக்கு செம்மையாக அடி விழுவுது. கரெக்டாக பிளாக் போர்ட் கிட்டே போய் நிற்கிறானுங்க. அடிக்கலான்னு போகும்போது ஃபிலிக்ஸ் வந்து தடுக்கிறான். 2 பேரும் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறானா. அண்ட் தென் கரெக்டாக ஹைஞ்சன் பார்க்குறான். அவன் ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்டு, ஓனர் கூப்பிட்றாருல அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ இவனுமே போகிறான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்டுக்கு. நான் இதை இப்படியே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானா. அந்த இவன் பின்னாடியே போகிறான்ல ஹைஞ்சனும். இவனுங்க 2 பேரும் ரூமில் போய் நின்றுட்டுருக்கானுங்க. அப்போ அந்த காலர் இருக்குல்ல, அந்த காலரை ஃபிலிக்ஸில் ஹைஞ்சன் கையில் கொடுத்து, இதை எனக்கு மாட்டி விடு அப்படின்றானா. ஸோ நம்ம ஹைஞ்சனும் மாட்டி விடுறான். 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான், இவங்க 2 பேரும் லவ் ப்ரப்போஸ்லாம் பண்ணிக்கிட்டாங்க. ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்களா. அப்போ யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் தென் ஈவினிங் ஆகுதா, செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம ஹைஞ்சன் நடந்து போயிட்டுருக்கானா. இதை நம்ம ஃபிலிக்ஸ் பார்க்குறான். பார்த்துட்டு உள்ளே வா அப்படின்னு கூப்பிடுறானா. இல்லை பரவாயில்ல அப்படின்றான். இல்லை மழை பெய்யுது எப்படி நடந்தே போவ, இங்கே நிறைய பேர் அப்படி தானே போகிறாங்க, நான் போய்ப்பேன் அப்படின்னு ஹைஞ்சன் சொல்கிறானா. ஆனால் அந்த நிறையா பேரும் என்னோட நாய்க்குட்டி கிடையாதுல்ல அப்படின்னு கூப்பிடுறானா. ஹைஞ்சனில், நான் உன் நாய்க்குட்டி தானா அப்படின்னு கேட்குறான். இல்லை நீ ஏன் லவ் அப்படின்றானா. ஸோ ஹைஞ்சன் மறுவார்த்தை பேசல, காருக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிறான். ஃபிலிக்ஸில் யாருமே இல்லாத மாதிரியான ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த இடத்துல காரை நிப்பாட்டிட்டு 2 பேரும் பின்னாடி உட்காந்துருக்காங்க. அப்போ ஃபிலிக்ஸில் சிகரெட் எடுத்து அடிக்கிறான். ஹைஞ்சன் கேட்குறான், எதுக்கு இதெல்லாம் பண்ணுற, நிப்பாட்டு அப்படின்றானா. என்னால் முடியாது, எனக்கு எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ அப்போல்லாம் நான் இதை பண்ணுவேன் அப்படின்றான். அப்போது நானும் பண்ணட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வாயில் வைக்கிறான். நீ இதெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு ஃபிலிக்ஸ் கேட்குறானா. கரெக்டாக ஹைஞ்சனில் அந்த புகை தாங்க முடியாமல் இரும்பிகிட்ருக்கானா. நான் ஃபிலிக்ஸில், உனக்கு தான் இதில் தெரியாதுல்ல, அப்புறம் ஏன் இதை ட்ரை பண்ணுற அப்படின்றான். தெரியாததை தெரிஞ்சுக்கிறது தப்பா என்ன, தெரியாததை தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை, பட் வராததை ஏன் ட்ரை பண்ணோம், உனக்கு தான் அது முடியலல்ல. நான் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்குற ஆள் கிடையாது எதுலேயும். அப்போது உன்னோட பொருள் அதவங்கிட்ட இல்லைனா, வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறானா. நான் என்ன பண்ணுறது, நான் ட்ரை பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன், ஆனால் அதுக்கே என்கிட்ட விருப்பம் இல்லாத போது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்கான். ஃபிலிக்ஸில் அந்த சிகரெட் எடுத்து அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி கீழே போட்டு அப்படியே நம்ம ஹைஞ்சனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபிலிக்ஸில், நீ உனக்கு வராததை ட்ரை பண்ண, பட் இந்த ஸ்மோக்கிங்கை ட்ரை பண்ணாத, ஏன்னா நீ சிகரெட் பிடிக்கிறது எனக்கு பிடிக்கல. அப்போ ஹைஞ்சனில் நம்ம ஃபிலிக்ஸை தடுத்து, அப்போ நான் பண்ணக்கூடாதுன்னா நீயும் பண்ணக்கூடாதுல்ல, என்ன நீ பண்ணக்கூடாது நானும் பண்ணக்கூடாதுன்னு என்ன அப்படின்னு ஃபிலிக்ஸ் கேட்குறான். அதே மாதிரி தான், நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன், நீ சொன்னா நான் கேட்கணுமா அப்படின்றானா.
சரி கேட்காத, சிகரெட் பண்ண, எனக்கு என்ன அப்படின்னு ஃபிலிக்ஸ் சொல்கிறான். நீ இப்போ எதுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஹைஜின், என்னோட டாக் வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்கணும். அதையும் மீறி பண்ணுச்சுன்னா நான் கோவப்படுவேனா மாட்டேனா அப்படின்றானா. அப்போ நீ இப்போவும் என்ன வெறும் டாகாக தான் பார்க்குறியா அப்படின்னு கேட்குறா. ஹைஜினுக்கு ஒரு மாதிரி டல்லாகிடுது. அண்ட் தென் கரெக்டாக மழையும் விட்டுருதா. டோரை ஓப்பன் பண்ணிட்டு கார்லேருந்து இறங்கி போயிடுறான். ஃபிலிக்ஸ் இருக்கான்ல, நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்று டீஸ் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபிலிக்ஸ் உட்காந்துருக்கு. அந்த இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போது அந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வேணும்னே இப்போ கேன்னு ஒருத்தர் ஒம்பளுத்துட்டு இருப்பான் இல்லையா, அவனோட டெஸ்கில் போயிட்டு எதையோ கிறுக்கி வச்சுருக்கான். அதான் நீ ஒரு கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிறுக்கி வச்சுருக்கான். ஸோ இப்போ அவனுமே அதை பார்த்துட்டு அவன் கையெல்லாம் நடுங்குதா, அதை அப்படியே அழைச்சிட்டு ஒரு மாதிரி கோவத்தில் இருப்பான். இப்போ கரெக்டாக அவன் என்ன பண்ணுறான், செம்ம கோவத்தில் இருக்கான். வேறு வழி இல்லை, நான் இங்கே இருக்க போகிறதில்ல, நான் வேறு கிளாஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன், வேறு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறானா. ஸோ அவனில் ஒரு மாதிரி நக்கலாக உட்காந்து சிரிச்சிட்ருக்கான். இதை பார்த்து ஹைஜினுக்கு கோவம் வருது. பட் ஃபிலிக்ஸில் அவனை அப்படியே கூப்பிட்டு போயிடுறான். ஆனால் அந்த ரூம் 2 பேர் பார்த்துப்பாங்கள்ல, அந்த ரூமுக்கு. இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான்ல, ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்டு, அவனை இவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போகிறான். ஃபிலிக்ஸ் இருக்கான்ல, அந்த காலரை ஹைஜின்கிட்ட கொடுத்து, இந்தா இதை நீ எனக்கு மாட்டி விடு அப்படின்றானா. ஹைஜின் முழிக்கிறான். எது அப்படின்றானா. மாட்டி விடு அப்படின்றான். ஸோ மாட்டி விட்டதுக்கப்புறம், இங்கே பாரு, எல்லாத்துக்கும் முன்னாடி வேணா நீ என் டாகாக இருக்கலாம், ஆனால் நம்ம ஒன்றா இருக்கப்போ நீ என்ன சொல்கிறியோ அதை நான் கேட்பேன் அப்படின்றான். நேற்று நான் வேணும்னே தான் உன்னை டீஸ் பண்ணேன், ஏன்னா எனக்கு உன்னை டீஸ் பண்ண பிடிக்கும் அப்படின்றானா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காலரை மாட்டி விட்டேன். அந்த காலரை பிடிச்சி இழுத்து, நீ இதுக்கப்புறம் என்னோடவன், நீ என்னோட டாக், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இழுத்து கிஸ் பண்ணலான்னு போகும்போது ஏதோ சவுண்டு கேட்குது. ஃபிலிக்ஸில் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறான். இவன் பார்க்கும்போது கரெக்டாக ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்டு அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கானா. ஸோ இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அண்ட் தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நம்ம ஃபிலிக்ஸும் ஹைஜினும் ஒன்றா தான் வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் அதான் அந்த பசனுங்களை ஒம்பளுத்துட்ருப்பால, சேம் அந்த பசனுங்க வரானுங்க. அவனுங்களை மறுபடியும் புள்ளி பண்ணிகிட்ருக்கான். அதான் அந்த ஒருத்தன் போயிட்டான்ல, இன்னும் 2 பேரும் புள்ளி பண்ணிகிட்ருக்கானுங்க. நீ கே தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசனுங்களை. இதை பார்க்க ஃபிலிக்ஸ்க்கும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஃபிலிக்ஸ் இந்த சைடு போயிடுறான், அந்த ஹைஜின் அந்த சைடு போயிடுறானா. இதை ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்டு ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்ருக்கா. அந்த ஃபிலிக்ஸ் இருக்கான்ல, நீ ஹைஜின் கூட இருக்கதே இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த தனியாக கூப்பிட்டு மறைச்சான். நீ அன்றைக்கி பண்ணிங்கல்ல, அதை நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், இதை நான் உன் பேரண்ட்ஸ் கிட்ட காட்டலான் இருக்கேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்றானா. ஃபிலிக்ஸுக்கோ வந்துடுது. இப்படிலாம் பண்ணாத அப்படின்றான். நான் அப்படி தான் பண்ணுவேன், நீ எப்படி அவன் கூட அப்படி இருக்கலாம், நான் தானே நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இந்த அளவுக்கு போயிருக்கீங்க, நீ கேன்றது எனக்கு தெரியும், ஆனால் இவனை பிடிப்பான்னு எனக்கு தெரியாது, நீ இதுக்கப்புறமா அவன் கூட இருந்தேனா நான் இதை உன் வீட்டில் போட்டு கொடுத்துருவான் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். அண்ட் தென் ஃபிலிக்ஸில் அவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹைஜின் உள்ளே வரான். ஆசையாக வந்துட்டு ஃபிலிக்ஸ் பக்கத்தில் உட்காரலான்னு வரான். பார்த்தா வேற ஒரு பையனை உட்கார வச்சுருக்கான். இங்கே என்ன நடக்குது, ஃபிலிக்ஸ் ஒன்றை தான் அப்படின்றான். ஃபிலிக்ஸ் பார்த்துட்டு மறுபடியும் திரும்பிக்கிறான். நான் ஹெட்செட் போட்டிருக்கானா, ஃபோன்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது கரெக்டாக ஹெட்செட் கழட்டிட்டு என்ன அப்படின்னு கேட்குறானா. எதுக்கு இவன் இந்த பிளேஸில் உட்காந்துருக்கான் அப்படின்னு கேட்குறான். இது உன்னோட பெர்மனன்ட் பிளேஸ் கிடையாதுல்ல, சும்மா தானே இங்கே வந்து உட்காந்த, உன் பிளேஸ் அங்கே இருக்குது போ அப்படின்றான். அவ்வளோதான். ஹைஜின் இப்படி நார்மலாக இருப்பான். வேகமாக ஃபிலிக்ஸை இழுக்கிறான். கரெக்டாக சார் வராரு. ஹைஜின் எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அவன் கண்டுக்க கூட இல்லை. ஃபிலிக்ஸ் கையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போகிறான். அது அந்த ரூமுக்கு தான். என்ன நடக்குது, என்ன பண்ணிகிட்ருக்க, ஏன் இப்படி பண்ணுற, எதனால் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டே இருக்கானா. ஏன்னா நான் உன்னை நாயாக தானே நினச்சேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்றான். என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு புரியுதா, அப்போ நீ என்னை லவ் பண்ணுது அப்படின்னு கேட்குறானா. நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போகிறான். அவ்வளோதான். ஹைஜினுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. அவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சரி காண்டாது. இங்கே உட்காந்துருக்கான். இவனுங்க 2 பேரோட பேசிக்காமல் இருக்கிறது அவன் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சி போயிடுது. இப்போ மறுபடியும் அந்த ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அந்த 2 பசங்களை ஒம்பளுத்துட்ருக்கான். அவனுங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பானுங்க. அதில் ஒருத்தன் கரெக்டாக கீழே விழுந்துடுறானா. நம்ம வேணால் ப்ராக்டிஸை இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்றான். இல்லை பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது இவனுங்க இப்படி ரொம்ப பேசிகிட்டே இருக்கிறது அவனுக்கு அதான் ஃபிலிக்ஸ் ஃப்ரெண்டுக்கு இரிட்டேட் ஆகுது. ஸோ மறுபடியும் சண்டை போடலான்னு போகும்போது ஃபிலிக்ஸில் போதும் நிறுத்து, நீ எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறானா. அந்த ஓ நீ என்கிட்டே இப்படி பேசுகிறியா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு
ஒட்டுமொத்த கிளாஸ் முன்னாடியுமே அதான் இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிற வீடியோ எடுத்து வச்சுருப்பான் இல்லையா, அதை காமிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஆன் பண்ணி காமிக்க வரான். பட் அந்த ஃபோன் ஃபுல்லாக வேறு ஏதோ வீடியோ இருக்கு. அதான் இவன் அந்த மாதிரி பார்க்குற வீடியோ மாதிரியா இருக்கா, அது அங்கே இருக்க பசங்களாம் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன சவுண்டு வேறு மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்க்குறான். பார்த்தா வேறு மாதிரியா, இல்லை இல்லை இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி கடுப்பாக்கிடுது. ஸோ வேகமாக அங்கேருந்து போயிடுறானா. இப்போ கரெக்டாக அதான் அந்த கேகேன்னு வம்பிழுத்துட்டு இருப்பான்ல, அதில் கூட ஒருத்தன் நான் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன்னு போயிருப்பான்ல, அவன் கெத்தா உள்ளே என்ட்ரி கொடுக்குறான். உள்ளே வந்து உட்காந்துட்டு அவனோட பேக் அப்படி ஓப்பன் பண்ணுறானா, என்ன நீ வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறானுங்க. நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்றானா. அவனுங்களுக்கு ஒரு மாதிரி அழுக வந்துடுது. அவனை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஏன் போனேன் ஏன் போனேன் அப்படின்னு கேட்குறானுங்களா. ஆக்சுவலி இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் அந்த ஃப்ரெண்ட் இருப்பான்ல, ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்டு, அவன் பின்னாடி உட்காந்துருக்கும் போது கரெக்டாக இவன் வந்து சிஸ்டமில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பான். என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பானா. அதுவா, எனக்கு இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் தெரியும், அதான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோன் இருக்கல அதையும் ஹேக் பண்ணி வச்சுருப்பான். இவன் தான் இப்படி அடிக்கடி அவனை வம்பிழுத்துட்டே இருக்கான்ல, ஸோ அவன் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹேக் பண்ணி வச்சுருப்பான். கரெக்டாக இந்த வீடியோவும் இருக்குமா, இதை டெலீட் பண்ணி விட்டுட்டு வேறு வீடியோவை போட்டு விட்டதும் இவன் தான். ஸோ இது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கானா. அவனுங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. பட் அழுக வருது, இவன் பாதியிலே போயிட்டான்ல. அதனால் ஹக் பண்ணிட்டு சந்தோஷமாக இவனுங்க 3 பேர் இருக்கானுங்க. அந்த ஃபிலிக்ஸுக்கும் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இப்போ ஃபிலிக்ஸும் ஹைஞ்சனும் ஒன்றா நிற்கிறானுங்க. வேறு எதாவது ரெஸ்ட் ரூமில் தான் நின்றுட்டுருக்கானுங்க. ஃபிலிக்ஸ் ஒரு மாதிரி கோவமும் வந்துச்சிருக்கானா. இப்போ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஹைஞ்சன் கேட்குறான். ஹைஞ்சனா, நான் வேணும்னே ஒன்று அவாய்ட் பண்ணல அப்படின்றானா. எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்றான். அதான் என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் நம்மளை வீடியோ எடுத்து வச்சுருந்தான். அந்த மாதிரி நம்ம அன்றைக்கி ரூமில் இருந்தோம்ல, அந்த மாதிரி வீடியோ அவன் எடுத்து வச்சுருந்தான். அவன் என்னை மிரட்டினான், அதனால தான் அப்படி அப்படின்றானா. என்ஜினில் ஃபிலிக்ஸை ஹக் பண்ணிட்டு, இவ்வளோதானா, அதனால் இதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருந்தா இது வேறு ஏதாவது ப்ராப்ளமாக போயிருக்கும் நினச்சிட்டு நான் சொல்லாமல் இருந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்றானா. ஸோ நம்ம ஹை என்ஜினில் இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறானா. இருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்டு, எனக்காக தான் இப்படி பண்ணிட்டான். எப்படி உன் ஃப்ரெண்டு உனக்கு பிடிக்காததான் பண்ணுவான், உன்னை இந்த மாதிரி வீடியோ எடுத்து உன்னை பிளாக்மெயில் பண்ணுவான், அப்போது நீ இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க போறியா அப்படின்னு கேட்குறானா. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறானா. என்னவோ பண்ணு, ஆனால் என்கிட்ட என்ன தூரம் பேசாமல் இருக்காது, ஏன்னா எனக்கு அது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஃபிலிக்ஸ் அப்படின்றானா. சரின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸும் அப்படியே ஹை என்ஜினை ஹக் பண்ணுறான். அண்ட் தென் ஃபிலிக்ஸ் இருக்கான்ல, வீட்டுக்கு போயிடலாம். இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே லீவ் தான் போல். நம்ம ஹை என்ஜின் இருக்கான்ல, அவன் ஒரு கஃபே போகிறான். அந்த இடத்துல அவனோட ஃப்ரெண்ட்ஸு, அதான் அந்த 3 பேர் டான்ஸ் ஆடிட்டு ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பானுங்கள்ல, அவனுங்க அப்புறம் ஹை என்ஜின் இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்துருக்காங்க. வா ஹை என்ஜின் அப்படின்னு கூப்பிட்றாங்களா. இவனுங்க 3 பேர்த்து கூட ஹை என்ஜின் ஃப்ரெண்ட் ஆயிடுறான். ஏன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிப்பானுங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்படி தான் எங்கே இன்னும் ஆளை காணோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அது இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கரெக்டாக ஃபிலிக்ஸ் அங்கே என்ட்ரி கொடுக்குறான். என்ன எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறானா. அது நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், நீ என்ன நினைக்கிற ஃபிலிக்ஸ் அப்படின்னு கேட்குறானுங்களா. ட்ரிப்பா, ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையே அப்படின்னு ஃபிலிக்ஸை பார்க்குறானா. அப்போ வேறு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது கரெக்டாக ஹை என்ஜினை பார்த்துட்ருக்கானா. ஹை என்ஜினில் ஷையாரான் லைட்டாக, பட் ஃபிலிக்ஸில் வச்சு பண்ணுவாங்க பார்த்துட்ருக்கான். இவனுங்க சொல்கிறாங்க, உன்னோட ஹை என்ஜினுக்கும் ட்ரிப்பில் வர இன்ட்ரெஸ்ட் இருக்கான், அப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறானுங்களா. என்ன என் ஹை என்ஜினுக்கு இன்ட்ரெஸ்ட்டா, அப்போ எனக்கும் இன்ட்ரெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான் மறுபடி. இவனுங்கள இங்கே ஒரு கப்பல் கோல் ஓடிட்டுருக்கு, நடுவில் எதுக்கு நம்ம அப்படின்னு எழுந்துக்கலான்னு பார்க்கும்போது ஹை என்ஜினில் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறானா. இல்லை உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு நாங்கள் 3வது விழா இருக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்களா. அப்படியா, ஆமாம் 3வது விழா இருக்கீங்கன்னு தெரியுதுல, கிளம்புங்க அப்படின்னு ஃபிலிக்ஸ் சொல்கிறானா. அவனுங்க 3 பேர் போயிடுறானுங்க ஹை என்ஜினில். ஏன் ஃபிலிக்ஸ் இப்படி பண்ணுற அப்படின்னு ஹை என்ஜின் கேட்குறான். நான் எப்போதுமே நீங்கள் நானும் தனியாக இருக்கணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அப்போது எல்லா பிளேஸ்லேயும் நம்ம தனியாக இருக்கணும்னு நினைக்கிறியா. ஆமாம், இப்போது ட்ரிப் போகலான்னு சொன்னது, போகலாமே, ஆனால் நம்ம 2 பேரும் மட்டும் அப்படின்றானா. இல்லை எனக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு போகணுன்னு ஆசை இருக்கும்ல, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் பாட்டுக்கு ஏஞ்சி போகிறானா. ஐயோ இவனை நான் இப்போ எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கான். ஃபிலிக்ஸ் போகலாமே நம்ம எல்லோரும் சேர்ந்து அப்படின்ற மாதிரி கேட்குறானா. கரெக்டாக ஃபிலிக்ஸ் இருக்கான்ல, அப்போ வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றி விட்டுறான். என்ன அப்படின்னு கேட்குறானா. பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கானுங்க. ஆக்சுவலி நம்ம ஃபிலிக்ஸோட பிளான் தான் இது, ஹை என்ஜினுக்கு தெரியாமல் இந்த மாதிரி கூப்பிட்டு போகலாம் அப்படின்றது. ஏன்னே தான் ஹை என்ஜினை வம்பிழுத்துட்டு இருந்திருப்பான்.
அண்ட் தென் இவங்க எல்லாம் சேர்ந்து கேங்காக ட்ரிப் போகிறாங்களா, அந்த இடத்துல கரெக்டாக ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் கால் பண்ணுறான். எங்கே இருக்க ஃபிலிக்ஸ் அப்படின்னு கேட்குறானா. என்ஜினில் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஃபிலிக்ஸில் நான் ட்ரிப் வந்திருக்கேன் அப்படின்றானா. என்ன கூப்பிடலையா அப்படின்னு கேட்குறான். நீ பிஸியாக இருப்ப, அதான் கூப்பிடல. நான் என்னைக்கு பிஸியாக இருந்திருக்கேன், உனக்குன்னா நான் உடனே வருவேன்ல ஃபிலிக்ஸ், ஏன் இப்போது என்னை உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். ஃபிலிக்ஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரில, அவனே புரிஞ்சுக்கிறான். நான் பண்ண விஷயம் அப்படின்னு தெரியுது, ஆனால் நான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், என்னை அவாய்ட் பண்ணிடாத. நான் அப்படி பண்ணதுக்கு ரீசன் என் ஃப்ரெண்டு என் கூட இருந்துட்டு இன்னொருத்தர் வந்ததுக்கப்புறம் என்னை மதிக்கவே இல்லை, அது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் என் ஃப்ரெண்டு என் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்றாடா. ஃபிலிக்ஸ்க்கும் புரியுது, ஏன்னா இப்போ ஹையன்ஜன் சொன்னான்ல, அவங்க ஃப்ரெண்டு கூட அவன் இருக்கணும்னு ஆசைப்பட்டான்ல. ஸோ நம்ம ஃப்ரெண்டும் அப்படி தானே நினச்சிருப்பான், நம்ம தான் அப்படி ஓவராக பண்ணுறோமோ அப்படின்ட்டு. சரி, நீ வேணா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போறியா, நான் என் ஃப்ரெண்ட் கூட போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஹையன்ஜன் கோவப்படுறான். என்னது அப்படின்னு கேட்குறானா. இல்லை இல்லை சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஃபிலிக்ஸ் சொல்கிறானா. அப்புறம் மெசேஜில் நம்ம இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி வச்சிடுறான். பட் அவன்ல இந்த வேனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். ரீசன் அந்த அதான் ஒரு பையன் வந்துட்டு இவனோட ஃபோனில் ஹேக் பண்ணி மாற்றி விட்டுருப்பான் இல்லையா, அவனை இவன் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கான். அதான் ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்டு. இவன் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நீ எப்படி இப்படின்ட்டு சொல்லாமல் போவ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சண்டை போட்டுறானா. அவனுக்கு அடுப்பாது, இப்போ நீ எதுக்கு என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, நான் அன்றைக்கி உன் ஃபோனை ஹேக் பண்ணது தான் உண்மை தான், அதுக்காக என்னை அடிக்க போறியா அப்படின்னு கேட்குறானா. அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் உன்னை எப்படி அடிப்பேன் அப்படின்னு கேட்குறானா. இவனுங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறானுங்க. அவன் சொல்கிறான், ஆக்சுவலி நான் இவனை லவ் பண்ணேன், ஆனால் அவன் அந்த 2 பேர்த்து கூடயே சேர்ந்து சுற்றிட்டுருக்கான். ஆனால் அவன் கூட அவனுங்களை தான் லவ் பண்ணிட்டான்னு நினச்சிட்டு தான் அடிக்கடி இவன் மேலே கோவப்பட்டேன். ஆனால் அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, அந்த 2 பேரும் தான் லவ் பண்ணுறாங்க, இவன் கூட தான் இருக்கான் அப்படின்னு. ஆனால் நான் இவனை அப்படின்னு சொல்கிறானா. என்ன அப்படின்னு கேட்குறானுங்க. பார்த்தா ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்டு அந்த ஹேக்கர் பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ இவனும் ஒத்துக்கிறானா. அவனுக்கு சிரிப்பு வந்துடுது, அதான் அந்த ஹேக்கர் பையனுக்கு. அப்போது நீ என்னை லவ் பண்ணனால தான் இவ்வளோ விஷயம் பண்ணிகிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறானா. ஆமாம், உனக்காக தான், உன்னால தான் அப்படின்றான். இங்கே இருக்க எல்லாத்துக்கும் சிரிப்பு தாங்கலை. பட் அவன் ஒத்துக்க மாட்றான். என்னை இப்படிலாம் பண்ண, என்னெல்லாம் கொடுமைப்படுத்தின, நான் எப்படி ஒத்துப்பேன் அப்படின்ற மாதிரி. ஐயஞ்சிங்கள நீ வா நம்ம ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுங்க 2 பேரும் சண்டை போட்டே இருக்கானுங்க. அண்ட் தென் கரெக்டாக இவங்க வர வேண்டிய பிளேஸும் வந்துடுதா. இப்போது அவன் இருக்கான்ல, அவன் என்னை மன்னிச்சிரு, நான் வேணும்னு அப்படி பண்ணல, நீ எனக்கானவன் என்னோடவன் அப்படின்றானா. அது எப்படி நீ முடிவு பண்ணலாம் நான் உனக்கானவன் உன்னோடவன்னு. ஃபிலிக்ஸ் ஃப்ரெண்டில் ஆமாம் நீ என்னோடவன் தான் அப்படின்றானா. ஹேக்கர் கேட்குறான், எதை வச்சு சொல்கிற அப்படின்றானா. ஏன்னா எவ்வளோ பேர்த்தோட ஃபோன் இருக்குது, ஆனால் நீ ஏன் ஃபோனை மட்டும் ஹேக் பண்ண அப்படின்னு கேட்குறானா. அது உன் ஃபோனில் அப்படி என்ன தான் இருக்குது, என்ன தான் வேலை பார்க்குறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹேக் பண்ணேன் அப்படின்றானா. அப்போது என் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு தானே அப்படின்றானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றானா. ஃபிலிக்ஸ் பார்க்குறான், இவனுங்க 2 பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இன்ஜின் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் ஸ்டே பண்ணாங்க இல்லையா, அந்த ரூமுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஹைஜினா நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றானா. என்ன, கண்ணை மூடி சொல்கிறேன் அப்படின்றான். ஹைஜினு கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கான். இப்போ அந்த காலர் இருக்கு இல்லையா, அதை மாட்டி விட்டு அப்படியே கீழே பிடிச்சி தள்ளி விடுறான். என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. அது நான் ரொம்ப நாளாக அவன்கிட்ட ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். என்ன பண்ணணும், அது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை 2 கையையும் லாக் பண்ணி விட்டுட்டு அதான் கட்டில்ல அப்படியே மேலே சாயிறானா. இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். பார்த்தா தெரியலையா, ரொமான்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கரெக்டாக அந்த இடத்துல ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்டு வந்துடுறான். டே இங்கே பாருடா, ஒத்துக்க மாட்றான் அப்படின்னு. இவனுக்கு கடுப்பாது, யாரா நீங்கள், இங்கே நான் இல்லை அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கானா. அவன் கத்திகிட்ருக்கான். அதுக்கு ஹையன்ஜினில் அவனுங்களுக்கு ரிப்ளை தான் பண்ணிவிட்டு வாயேன், இல்லைனா நம்மளை இப்படி ரொமான்ஸ் பண்ண விட மாட்டானுங்க அப்படின்றானா. ஃபிலிக்ஸில் நான் முக்கியமான வேலையாக இருக்கேன், நீங்கள் இதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணிங்க, உங்கள் 2 பேர்த்தோட பிரிவுக்கும் நான் தான் காரணமாக இருப்பேன் அப்படின்றானா. அந்த அவனுங்க பாட்டுக்கு போயிடுறானுங்க. இப்போ ஃபிலிக்ஸில் ஹையன்ஜனை பார்த்துட்டு இப்போ நீ ரெடியா அப்படின்றானா. ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு ஹையன்ஜன் கேட்குறான். எப்படி, அதான் அவங்கள பிரித்து விடுவேன்னு சொன்னல, அதுதான். நான் பிரித்து விடுறேன்னு சொன்னால் பிரித்து விட முடியுமா என்ன, யாருக்கு யாருன்னு இருக்கோ அவங்க கூட தான் சேர முடியும், எனக்கு நீன்னு இருக்கு. உங்க கூட நான் இருக்கும்போது யாராவது எப்படி டிஸ்டர்ப் பண்ணா நான் சும்மா இருப்பேனா. சரி, மற்றவங்கள பற்றி பேசுனது போதும், நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு
கிஸ் பண்ணிட்டு இவங்க ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹைஜினில் ஒரு மாதிரி வலிக்குதுன்ட்டே இருக்கானா. என்ன அப்படின்னு ஃபெலிக்ஸ் கேட்குறான். குளிக்கும்போது அதான் தண்ணி பட இவன் பைட் பண்ண அந்த இடம்லாம் எரிய மாட்டிருக்கு. ஸோ ஃபெலிக்ஸில் சரி நான் வேணா உனக்கு மசாஜ் பண்ணி விடவா அப்படின்றான். என்னை அங்கங்கே கடிச்சு வச்சுட்டு இது இடத்துக்கு நீ மருந்து தான் போட்டு விடணும், மசாஜ் பண்ணுறியா, அப்போ கூட உனக்கு அந்த புத்தி தான் இருக்குது பார்த்தியா அப்படின்றானா. ஃபெலிக்ஸில் சிரிச்சுட்டு மறுபடியும் கடிக்கவா அப்படின்ட்டு வரானா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜின் ஓடுறான். பின்னாடியே நம்ம ஃபெலிக்ஸ் போகும்போது கரெக்டாக இந்த ஹாப்பி எண்டிங்கோட ஃபெலிக்ஸ் த பேட் பாய் நம்ம ஹையன்லிக்ஸ் பிஎல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மி சின்ஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.